ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா வந்து ஒரு சின்ன வீடியோ தான். என்னென்னா வந்து எங்கள் ஊரில் வந்து திருவிழா நடக்குது. திருவிழா வரப்போகுது. சிறுவாரூர் பூஜைன்னு சொல்லிட்டு ஒரு பூஜை நடக்கும். அதுக்காக வந்து எல்லாருமே வந்து அதர் ஸ்டேட்லேருந்து எங்கெங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவங்க எல்லாம் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு இங்கே வந்துட்டு திருவிழாவுக்கு போவாங்க. ஸோ மாமா வரதா இருந்ததை வந்து வர முடியல. வரதா இருந்துச்சு, ஆனால் வர முடியல. ஏன்னா அங்கே வேலைக்கு ஆள் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து நான் அப்புறம் பார்ப்போம், நான் வந்து சோளம் கட் பண்ணக்குள்ளே பார்ப்போம் அப்படி. யாரை பார்த்து சிரிக்காங்க தெரியல. சோளம் கட் பண்ணக்குள்ளே பார்ப்போம் அப்படி இல்லைன்னா வந்து அதுக்கப்புறம் ஒரு மாதம் 2-3 மாதம் கழித்து பார்ப்போம் வரேன் அப்படின்னு சொன்னிச்சு. ஓகே, அப்புறம் வர முடியாதக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். இப்போ யார் வந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்களோட தம்பி வந்திருக்காங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி யாராச்சும் அங்கேருந்து யாராச்சும் இங்கே வந்தாங்கன்னா, தமிழ்நாட்டுலேருந்து யாராச்சும் இங்கே வந்தாங்கன்னா, மாமா எனக்கு எப்போதுமே வந்து ஸ்வீட்டு, மசாலா, தமிழ்நாட்டு மசாலா, ஸோ சோப்பு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறையா இது அனுப்பிவிடுவேன். எடை கேட்டு அனுப்புவோம். சிலப்போ வந்து கேட்காமையே நிறையா தான் அனுப்புவோம். இப்போ என்ன ஆச்சுன்னா இல்லை, ஸோ இப்போ என்னாச்சுன்னா அவங்களால வர முடியல. ஸோ அது மட்டும் அனுப்பியிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் அனுப்பியிருக்காங்க அப்படி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், பாப்பா மூஞ்ச வந்து அவங்க ஆத்தா என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு. ஸோ மாமா வந்து என்னென்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். இந்த ஊர் திருவிழாவுக்கு வந்து எல்லாருமே போவாங்க. ரொம்ப விசேஷமான திருவிழா. அங்கே போய் குளிக்கணும். ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே மாற்றிட்டு வரணும் அப்படிம்பாங்க. சூப்பராக இருக்கும் பூஜை. நான் ஒரே ஒரு தடவை போயிருக்கேன், என் லைஃப்பில் வந்து ஒரு தடவை போயிருக்கேன் இங்கே வந்ததுக்கப்புறம். இந்த தடவை போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்லாம். என்ன நடக்குன்னு தெரியல. அதுக்காக எல்லாருமே ட்ரெஸ் எடுத்துட்டாங்க. என் ஓப்படியெல்லாம் எடுக்கிற ட்ரெஸ் எடுத்துட்டா. அப்புறம் அவங்க பக்கத்து உள்ளவங்க எல்லாருமே ட்ரெஸ் எடுத்துட்டாங்க. இல்லை நான் மட்டும் தான் எடுக்கலை. ஸோ என் மாமா சொன்னிச்சு அங்கே போய் எடுத்துகிட்டு வா, காசு தரேன், நீ போய் வந்து கடையில் போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், எப்படியும் அங்கே இருந்தானே வரான் தம்பி, அவன்கிட்ட கொடுத்துட்டு வாங்கி பாப்பாவும் நம்பிக்கும் அங்கேருந்து ட்ரெஸ்ஸு கொடுத்துடுன்னு சொன்னேன். ஸோ அதுக்காக வந்து பாப்பாவும் நம்பிக்கும் ட்ரெஸ்ஸு கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு ட்ரெஸ்ஸு கேட்டதுக்கு உனக்கு வந்து உன்னோட சாய்ஸில் வந்து என்னால் எடுக்க முடியாதுமா, எப்படி எடுத்தாலும் நீ குறை சொல்லுவ, என்னை திட்டுவேன், அதனால் வேணாம், நீ வந்து அங்கே போய் பார்த்து எடுத்துக்க அப்படின்னு சொல்லிச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் போய் கடையில் போய் எடுக்க போனுச்சான். போகக்குள்ள என்ன ஆகிட்டுனா வந்து ஒரு சாரீ வந்து 1300 சொன்னாங்க. அதான் அது எனக்கே அது பிடிக்கல. அப்புறம் உனக்கு எப்படி அது பிடிக்கும்? எனக்கு அவ்வளோவா வந்து பிடிக்கல அந்த சாரீ, அதனால நான் எடுக்கலை. அதனால் நீ போய் கடையில் உனக்கு பிடிச்சதை பார்த்து எடுத்துக்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து வேறு எதுவும் சொல்லலை. நம்ம இதுக்கு மேலே சொன்னோன்னா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதுவும் சொல்லலை. ஸோ என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். பார்ப்போம். ஸோ இந்த கவுனு தான் பாப்பாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பாப்பாவோட கவுனு. எனக்கு பிடிக்கல தான், அந்த ட்ரெஸ்ஸு கலரு பிடிக்கல தான். ஃபோனில் பார்க்க சுத்தமாகவே பிடிக்கல. ஆனால் நேற்று பாப்பா போட்டு பார்த்த பிறகு அழகாக இருந்தா. இந்த கவுனு இது வரைக்கும் மாமா வந்து எப்போ பாப்பா பிறந்தக்குள்ளே வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரே ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஒரு ட்ரெஸ் இல்லை, ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் எடுத்து அதெல்லாம் எடுத்து கொடுத்தாங்கல்ல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இடையில வந்து ட்ரெஸ்ஸே எடுக்கலை. இப்படி நம்மளை வந்து பாப்பா வந்து பார்க்க வந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க தான் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் நிறையா எடுத்து கொடுத்தாங்க. அதை வச்சு தான் போட்டுட்டு இருந்தோம். இடையில வந்து நாங்கள் எந்த ட்ரெஸ்ஸுமே எடுக்கலை. பாப்பாவுக்கு வந்து நான் கூட இப்போ எடுத்துகிட்டு வந்தேன் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் 2 ட்ரெஸ்ஸு செட்டு எங்கேயாச்சும் போனால் வந்து போட்டுக்கிறதுக்கு. மாமா சுத்தமாகவே எடுத்து கொடுக்கலை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம்னு வச்சுக்கோங்க இதான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்க பொண்ணுக்குன்னு தேவாவுக்கு நிறைய தடவை எடுத்து கொடுத்துருக்காங்க. இன்னும் அதுக்குள்ளெல்லாம் ட்ரெஸ் எடுத்துருவாங்க தேவாவுக்காக. 16 நம்பரா. இது எங்கே எடுத்தாங்கன்னா திருத்துறைப்பூண்டியில். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 550 ரூபா. இந்த இதுக்கு ரேட் இருக்குது. திருத்துறைப்பூண்டியில் ஒரு என்ன கடன் கூட இருந்துச்சு. ஸ்டிக்கெல்லாம் பிரிச்சுட்டாங்க. எனக்கு இருந்துச்சு ஸ்டிக்கர், என்ன கடன் கூட தெரிஞ்சுக்கா. இந்த ஸ்டிக்கர்லாம் வந்துச்சு. இப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் பாப்பா வந்தோடனே அவன் பிடிச்சி முஞ்சி போட்டாச்சு. இதுதான் பாப்பாவோட ட்ரெஸ்ஸு. சிரிக்கிறா அவருக்கு. அப்புறம் தம்பியோட ட்ரெஸ்.
இது பார்த்தீங்கன்னா தம்பியோட பேண்டு. இது வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, நல்லா லென்த்தாக இருக்குது. அவங்க அப்பா என்ன சொன்னால், அதான் நீ டைலர் இருக்கிய கட் பண்ணி போட்டுவிட்டு தம்பி அப்படின்னுச்சு. ஸோ இதை வந்து கட் பண்ணி போட்டுவிட்டேன். தம்பிக்கான ட்ரெஸ்ஸு, தம்பியோட சட்டை. இந்த சட்டை பிடிச்சிருந்துச்சு, அவன் ஸ்கூல் போகிறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும், சூட்டாகவும். அதனால் இந்த சட்டை பிடிச்சிருந்துச்சு. சட்டை 710. அது என்ன சொன்னிச்சுன்னா, சட்டை நல்லா இருந்தால் பேண்ட் நல்லா இல்லை, பேண்ட் நல்லா இருந்தால் சட்டை நல்லா இல்லை, இல்லைன்னா சைஸு செட் ஆக மாட்டாங்குது. ஸோ அதனால சைஸை பார்க்காம வந்து சட்டையை மட்டும் பார்த்துட்டு பேண்ட் சைஸ் எல்லாம் பார்க்காம எடுத்துட்டேன் அப்படின்னாங்க. இதுதான் தம்பியோட சட்டை. ரேட்டெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது, 710. சட்டையும் பேண்ட்டுமா என்னன்னு தெரியுது. ரெண்டு பேருக்கும் எடுத்தாச்சு. இப்போ நான் மட்டும்தான் பாக்கி. எனக்கு எடுக்கவும் விருப்பமும் இல்லை. எடுத்தால் வந்து ஒரு சுடிதார் எடுக்கலான்னு ஆசை. எடுத்தோம்னா வந்து தமிழ்நாடு போகக்குள்ள போட்டுக்கலாம்ல, அதுக்காக சுடிதார் எடுக்கலான்னா எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. எங்கள் மாமியார் என் புருஷனே வச்சுருக்கோம். இப்போ புடவை எடுக்க வேணே, என் புடவை எடுத்தேன்னா வந்து இப்போ தான் கட்டிக்கலாமா, யூஸாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப அழகாக இருக்குது. நேற்று ஏதோ ஒரு கடை தான் பார்த்தேன், மறந்துட்டேன். திருத்துறைப்பூண்டி பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிருக்காங்கல்ல திருத்துறைப்பூண்டியில். ஸோ அங்கே தான் வந்து இது பண்ணாங்க. ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் ஸ்டோனெல்லாம் எதுவும் கிடையாது, இந்த இது மட்டும் தான், பூ மட்டும் கொடுத்து இங்கே இது வச்சுருக்காங்க. பல கொச்சைக்குமா பல கொச்சே இல்லை பெரியல பெரியல. ஃபோட்டோவில் இந்த ட்ரெஸ்ஸை அனுப்பிவிட்டாங்களா, அப்போ பார்த்தோன்னே எனக்கு சாக்கு. ஐயோயோ என்ன இவ்வளோ பெருசாக எடுத்துட்டேன், லூஸு, 3 மாதம் குழந்தைக்கு எவ்வளோ எடுக்கணும் கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டேன். நான் சொன்னாங்க, பாப்பா வந்து ஃபோட்டோவில் பார்க்க, வீடியோ காலில் பார்க்க வந்து குண்டாக இருக்க மாதிரி இருக்கா, கொஞ்சம் உடம்பு இதான மாதிரி இருக்கா. ஸோ அதனால் வந்து அவளுக்கு 3 மாதம் குழந்தை ட்ரெஸ்ஸெல்லாம் பத்தாதுன்னா நான் 8 மாதத்துக்கான பேபின்னு சொன்னேன், 8 மாதம் குழந்தைன்னு சொன்னேன். அதனால தான் அவங்க இதை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னிச்சு. நான் திட்டுனேன், எதுக்கு லூஸ் இப்படி பண்ணுற, அது எப்படி இப்போ போட முடியும், இப்போ சுற்றுலா போகிறதுக்கு வந்து இன்னும் 2-3 மாதம் வெயிட் பண்ணி போடுறதாட அப்படின்னு சொல்லி திட்டினேன். போட்டு பாரு, இப்போ இதுக்கான இன்னொரு ட்ரெஸ் வேணால் எடுத்துக்க அப்படின்னு சொன்னிச்சு பாவமா. ஓகே, அப்புறமா வந்தோடனே போட்டு பார்த்தோன்னா கரெக்டாக இருந்துச்சு. லைட்டாக அந்த லூஸ் இருந்தாலும் வந்து போக போக இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து போட்டுக்கலாம் ஈஸியாக, நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா டைட்டாக கரெக்டாக இருக்கும். போட்டு பார்த்துருவோமா. பின் போடுங்க ட்ரெஸ்ஸை போடுங்க. தமிழே பேச தெரியலன்னு சொல்கிறீங்க, இந்த ஊர் பாஷை பேசி தமிழ் பேச தெரியுமா இல்லை, கொலரிட்டேன். இந்த ஊர் பாஷையில் 4-5 பாஷை சேர்த்து பேசணும். அதனால் தம்ம பின் ஓகேல் ஏன் ட்ரெஸ் எல்லாம் அதான் எடுத்துருந்தாங்க. இவங்க ஏற்கனவே தக்காளி டிக்கெட்டில் வந்தனால வந்து அவங்களெல்லாம் எதுவுமே கொடுத்து விடவே முடியல, எந்த பொருளுமே கொடுத்து விடவே முடியல. ஸோ அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு. அவனே வந்து தக்காளி டிக்கெட்டில் போகிறான், அவனால் வந்து அவனோட லக்கேஜ் எடுத்து போக முடியாது, அவனால் வந்து உட்கார சீட்டு கிடைக்காது. உட்கார சீட்டு கிடைக்காதவங்களுக்குள்ளே நாங்கள் எப்படி இது பண்ண போகிறது, அவன்கிட்ட எப்படி கொடுக்குறது, அவனால் கொண்டு போக முடியாது. ஸோ அதனால் நான் வரக்குள்ளே தாத்தாவை கொண்டுட்டு வரேன். இப்போதைக்கு வந்து பாப்பாவுக்கும் தம்பிக்கும் மட்டும் ட்ரெஸ் எடுத்து விட்டேன். நீ வந்து கடையில் வாங்கிக்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், மாதிரி சொல்லவில்லை. சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க போகணும், பார்ப்போம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து அவங்க தென் குழந்தை வந்து என்னென்னலாம் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் பார்க்கலாம் சரிங்களா. என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது ஒரு நம்மளோட தமிழ்நாடு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்ம தமிழ்நாடு வந்து இங்கே உள்ள பீகார், இங்கே உள்ள அதர் ஸ்டேட்டில் இருக்காங்க, வடக்குன்னு சொல்கிறீங்களா. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து அது ஒரு சிங்கப்பூர் மாதிரி சரிங்களா. ஒரு சிங்கப்பூர் மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரி, அந்த இது ஒரு ரேஞ்சில் அவங்க வச்சுருக்காங்க, பெரிய ஏரியா இருக்காங்க. அதனால் அங்கேருந்து கொண்டு வந்தாலுமே வந்து சில பேர் வந்து இது சென்ட் பாட்டிலு, சோப்பு, தலைக்கு எண்ணெய், சாக்லேட்டு, ஸோ அந்த மாதிரி தான் கொண்டுட்டு வருவாங்க.
அதெல்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க இங்கே. தமிழ்நாடு போயிருக்கான், அவன் நிறையா கொண்டுட்டு வருவான், நிறையா சோப்பு கொண்டு வருவான், அங்கே உள்ள வாசனையாக இருக்கும் சோப்பு, அங்கே உள்ளது என்ன கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பான். அங்கேருந்து ஏதாச்சும் கொண்டு வருவான், இங்கேருந்து கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குவாங்க. அதாவது நம்ம 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 தமிழ்நாட்டு மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை வந்து வாழ வைக்கிற ஒரு ஏரியாவை நினைக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க மேலே, அவங்க ஏரியா நம்ம ஏரியா மேலேயும் நம்ம ஏரியா மக்கள் மேலேயும் அவங்க வந்து அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, ரொம்ப நம்புகிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஏரியா மாதிரி இது பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம தெரியல, நம்ம அம்மா அப்பா வந்து கஷ்டப்பட்டு நம்மளை வந்து நம்ம அண்ணனோ தம்பியோ வந்து சிங்கப்பூர் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அங்கே அண்ணன்ட்டேருந்து ஏதாச்சும் ஒரு பொருள் வரக்குள்ள தைலமோ சோப்போ சென்டோ இருக்குல்ல, அவங்க எவ்வளோ ஹாப்பி பண்ணுவாங்க, எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதே ஃபீலிங் வந்து இங்கே உள்ள மக்களுக்கு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வேலைக்கு போனோம், ஸோ வேலைக்கு போனோம் சரிங்களா. ஸோ இது வெண்பூசன் வச்சுருவாங்கல்ல, அந்த சாக்லேட் மாதிரி இது கல்கண்டு மாதிரி இருக்கும், உள்ள சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும். ஒரே எனக்கு பார்த்து ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சோப்பு அதே பார்த்து எக்ஸாக்டாக போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு சரப்பு. நான் இதுவும் அதே சாக்லேட் தான், அதே மாதிரி மிக்சர் चॉकलेट अभी बता कितने चॉकलेट वाजी चॉकलेट मोर नहीं आजाद खूब पार्ट खिलाओ ट्रेन कावा तना दीदी नहीं ठीक है चाहिए टिक टिक चाहिए नहीं है टिक टिक चाहिए नाइटी तो बाबा नाइटी मेरे से तो गया है नाइटी यहाँ पर अमल कुछ नहीं जाना है कुछ नहीं करना उठे ओए उठा लो माँ और माँ அன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். ஸோ வீடியோ பற்றினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சட்னி பண்ணலாம், சட்னி பண்ணலாம், பால் டச்சுவாக